இந்த யூனிட்டில் யூனிட் 3ல் இந்த வீடியோவில் கால்குலேஷன்ஸ் மட்டும் ஒரு 2 கால்குலேஷன் மட்டும் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் முதல்ல இதை வாசிக்கிறேன், அப்புறமா ஒவ்வொரு இனங்களை பார்க்கலாம். On an auto loom, weaving a cloth having a reed width of 225 cm. ஒரு லூமில் reed width 225 cm. The shuttle travels a total distance of 245 cm. ஷட்டில் ஒரு முனையிலேருந்து மறுமுனைக்கு செல்கிறப்ப அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 245 சென்டிமீட்டர். அட் an average velocity of 20 meters per second. அதனுடைய ஷட்டிலுடைய வெலாசிட்டி 20 meter per second. If the period during which it is in motion occupies 0.6 of the loom cycle, அதாவது லூமுடைய சைக்கிளில், அதாவது ஒரு ரொட்டேஷனில் ஒரு லூமில் ப்ரைமரி மோஷனில் 3மே நடக்கும்: ஷெட்டிங், பிக்கிங், பீட்டப். அதில் பிக்கிங் நடைபெறுவதற்கு டைம் என்ன, அந்த மோஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா 0.6 ஆஃப் லூம் சைக்கிள், அதாவது லூமுடைய ஒரு ரொட்டேஷனில் 0.6 டைம்ஸ். அப்படி இருந்தால் கால்குலேட் த மேக்ஸிமம் லூம் ஸ்பீட் இன் பிக்ஸ் பெர் மினிட். இப்போ இது கொடுத்துருக்க பர்டிகுலர்ஸை வச்சு லூமுடைய ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது ரேட் ஆஃப் 15 செஷன் இன் மீட்டர்ஸ் பெர் மினிட். 15 செஷன் ரேட் மீட்டர்ஸ் பெர் மினிட்டில். இது ஓவரால் ரன்னிங் எஃபிஷியன்சி ஆஃப் த லூம் இஸ் 90%. எஃபிஷியன்சி ஆஃப் லூம் 90%. இப்போ இதில் ஒவ்வொரு பர்டிகுலர்லாம் எடுத்து எழுதிக்கலாம். முதல்ல ரீடு விட்த் 225 சென்டிமீட்டர். ரீடு விட்த் 225 சென்டிமீட்டர். இப்போ இந்த 225 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத மீட்டராக மாற்றிக்கிட்டோம்னா 225 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 2.25 மீட்டர். இப்போ இது எதுக்காக வேண்டி அப்படின்னா, இப்போ கீழே இந்த லூம் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்டில் இருக்குது. இந்த வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்டில் இருக்கிறதுனால ரீடு விட்த்தையுமே நம்ம மீட்டரில் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸி. அதே மாதிரி 15 செஷன் ரேட்டையும் மீட்டர்ஸ் பெர் மினிட்டில் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்காக வேண்டி இந்த ரீடு விட் எல்லாத்தையுமே சென்டிமீட்டரில் இருக்கிறத மீட்டராக மாற்றிக்கலாம். அடுத்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ஷட்டில், அது 245 சென்டிமீட்டர். அப்போ 245 டிவைட் பை 100 2.45 மீட்டர். அடுத்தது என்னென்னா வெலாசிட்டி 20 மீட்டர்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதை எழுதியாச்சு, 20 மீட்டர்ஸ் பர் செகண்ட். வெலாசிட்டி ஆஃப் ஷட்டில் 20 மீட்டர்ஸ் பர் செகண்ட். அடுத்து என்ன கொடுத்துருக்கேன், இந்த பீரியட் டியூரிங் விச் இட் இஸ் இன் மோஷன் ஆக்குபைஸ் 0.6 ஆஃப் லூம் சைக்கிள். அதாவது இந்த பிக்கிங் நடக்கிறதுக்கு அல்லது ஷட்டில் உடைய மூமெண்ட் அப்படின்னு எடுத்துட்டா அது 0.6 ஆஃப் லூம் சைக்கிள். ஆக மோஷன் ஆஃப் ஷட்டில் ஆக்குபைஸ் 0.6 ஆஃப் லூம் சைக்கிள். அடுத்தது கடைசியாக எஃபிஷியன்சி ஆஃப் த லூம் 90%. இப்போ 2 பர்டிகுலர் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது. ஒன்று மேக்ஸிமம் லூம் ஸ்பீடு, அடுத்தது 15 செஷன் ரேட். இது கேட்டிருக்கு. இப்போ இந்த லூம் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிக்கிங் நடைபெறுவதற்கு உண்டான டைம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வெலாசிட்டி வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். வெலாசிட்டிக்கு ஃபார்முலா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டிவைடட் பை டைம். ஷட்டில் ஒரு முனையிலேருந்து மறுமுனைக்கு பாஸ் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ், அதை டயத்தால் வகுத்துட்டோம்னா அதுதான் வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி ஏற்கனவே கொடுத்துருக்கு 20 இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஏற்கனவே நம்ம பர்டிகுலர்ஸ் இருக்குது. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஷட்டில் 2.45 மீட்டர். அப்போ இதுலேருந்து நமக்கு டைம் டேக்கன் கண்டுபிடிச்சிடலாம். டைம் டேக்கன் ஈக்குவல் டு அப்போ 2.45 டிவைடட் பை 20 ஈக்குவல் டு 0.1225 செகண்ட்ஸ். அதாவது ஷட்டில் ஒரு முனையில் இன்னொரு முனைக்கு போகிறதுக்கு உண்டான டைம் எடுத்துக்கிட்டால் அது 0.1225 செகண்ட். அதாவது பிக்கிங் மட்டும் நடைபெறுவதற்கு. ஆனால் ஒரு லூம் சைக்கிளில் ஷெட்டிங், பிக்கிங், பீட்டப் எல்லாமே நடைபெறும். இதிலே கொடுத்துருக்காங்க இந்த பர்டிகுலர்லி மோஷன் ஆஃப் ஷட்டில் ஆக்குபைஸ் 0.6 ஆஃப் லூம் சைக்கிள். அப்போ ஷட்டில் பாஸ் பண்ணுறதுக்கு உண்டானது 0.6 லூம் சைக்கிள், அவ்வளோதான். ஆக ஃபார்
0.6 of loop cycle, it takes 0.1225 செகண்ட். அதாவது அந்த 0.1225 செகண்ட் அப்படிங்கிறது பிக்கிங் நடைகிறதுக்கு, அது 0.6 லூம் சைக்கிளுக்கு. அப்போ 1 லூம் சைக்கிளுக்கு எவ்வளோ? 0.6க்கு 0.1225னா இன்ட்டு 1க்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஈக்குவல் டு 0.2041 செகண்ட். அப்போ ஒரு லூமுடைய ஒரு ரொட்டேஷனுக்கு, லூமுடைய ஒரு ரொட்டேஷன் அப்படிங்கிறப்ப இட் இஸ் ஈக்குவல் டு 1 பிக். அதுக்கு இட் டேக்ஸ் 0.20411 செகண்டு. ஆக பிக்ஸ் பர் மினிட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது ஒரு பிக்குக்கு இவ்வளவு செகண்டு, அதாவது 0.20417 செகண்டில் ஒரு பிக்கு நடைபெறுது. அப்போ 60 செகண்ட்ஸில் அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா 0.20417க்கு 1 இன்ட்டு 6 போட்டோம்னா 293.87. அப்போ பிக்ஸ் பர் மினிட்ஸ் ஈக்குவல் டு 294 பிக்ஸ் பர் மினிட். அடுத்தது வெப்ட் இன்சர்ஷன் ரேட் அப்படின்னு நடிச்சுக்காங்க. இந்த வெப்ட் இன்சர்ஷன் ரேட்டுக்கு ஃபார்முலா எடுத்துக்கலாம். லூம் ஸ்பீட் இன்ட்டு ரீட் ஸ்பேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி பை 100 போட்டோம்னா நமக்கு வந்து எஃபிஷியன்சி பை 100, எஃபிஷியன்சிக்கு 90%னா 90/100 போட்டோம்னா வெப்ட் இன்சர்ஷன் ரேட் கிடைக்கும். இதை நம்ம தெளிவாக சொல்லணும்னா ரீடு ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு பிக்குடைய லெங்க்த்து, ஒரு பிக்குடைய லெங்க்த்து 2.25 மீட்டர் அப்படிங்கிறது ஒரு பிக்குக்கு உண்டான லெங்க்த்து. அப்போ அதை பிக்ஸ் பர் மினிட்டால் வச்சுட்டோம்னா வெப்ட் இன்சர்ஷன் ரேட் நமக்கு கிடச்சிரும். எவ்வளவு மீட்டர்ஸ் பர் மினிட் அப்படிங்கிறது கிடச்சிரும். இதை எஃபிஷியன்சியால் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஆக்சுவல் வெப்ட் இன்சர்ஷன் ரேட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா லூம் ஸ்பீடு 294 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். ரீட் ஸ்பேஸ் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 2.25 மீட்டர் இன்ட்டு 90/100 போட்டதுன்னா 595.35 மீட்டர்ஸ் பர் மினிட். அப்போ இந்த ப்ராப்ளம் மூலமாக நம்ம என்ன அப்படின்னா வெலாசிட்டிக்கு உண்டான ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா அதுலேருந்து ஷட்டில் ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு போகிற டைம் கண்டுபிடிச்சிடலாம். அது 0.6 லூம் சைக்கிள்ங்கிறப்போ ஒரு சைக்கிளுக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ டைம் தெரியும். அதுலேருந்து பிக்ஸ் பர் மினிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டைமுக்கு 0.2041 செகண்டுக்கு ஒரு பிக்கு, அப்போ 60 செகண்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா பிக்ஸ் பர் மினிட் கிடைக்கும். வெப்ட் இன்சர்ஷன் ரேட்டுக்கு ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா லூம் ஸ்பீட் இன்ட்டு ரீட் ஸ்பேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி போட்டாச்சுன்னா நமக்கு வெப்ட் இன்சர்ஷன் ரேட் அப்படிங்கிறது கிடச்சிடும். ஸோ இதோட ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் முடிந்தது. அடுத்து ரெண்டாவது ப்ராப்ளம், கால்குலேட் த ஆவரேஜ் ஸ்பீடு. இதில் ஷட்டிலுடைய வெலாசிட்டி கேட்டிருக்கு. டியூரிங் த பேசேஜ் ஆஃப் ஷட்டில் ஹேவிங் எ லெங்த் ஆஃப் 30 சென்டிமீட்டர், ஷட்டிலுடைய லெங்க்த்து 30 சென்டிமீட்டர் த்ரூ ஷெட் இன் எ லூம் ஆஃப் 110 சென்டிமீட்டர் ரீட் ஸ்பேஸ். ரீட் ஸ்பேஸ் வந்து 110 சென்டிமீட்டர், ரன்னிங் 200 ppm. அப்போ லூம் ஸ்பீடு 200 பிக்ஸ் பர் மினிட். The shuttle enters the shed at 110 degree of crankshaft. அது 110 டிகிரி 360 டிகிரி இதை 110 டிகிரி இருக்கிறப்ப ஷட்டில் ஷெட்டுக்குள்ளே நுழையுது. அண்ட் ஆஃப்டர் பீட் அப் அண்ட் லீவ்ஸ் த ஷெட் ஆன் த அதர் சைடு அட் 220 டிகிரி. அதாவது லூமுடைய இன்னொரு சைடில் 220 டிகிரியில் வெளியில் வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஷட்டிலுடைய வெலாசிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஷட்டிலுடைய வெலாசிட்டிக்கு ஏற்கனவே தெரியும், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அப்படிங்கிறப்ப இந்த பேஜ் ஆஃப் ஷட்டிலில் ரீடு ஸ்பேஸும் லெங்த் ஆஃப் ஷட்டில் இருக்குது. இந்த ரெண்டையும் கூட்டிட்டோம்னா நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ஷட்டில் ஃப்ரம் ஒன் எண்ட் டு அதர் எண்ட் தெரியும். அதாவது 110 + 30 அப்போ 140 சென்டிமீட்டர் அப்படிங்கிறப்ப டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ஷட்டில். டைம் கண்டுபிடிக்கிறது இந்த லூம் ஸ்பீடை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு பர்டிகுலர்ஸாக இதில் கொடுத்துருக்கிறத அடுத்த இதில் எழுதியிருக்கு. லெங்த் ஆஃப் ஷட்டில் வந்து 30 சென்டிமீட்டர், ரீட் ஸ்பேஸ் 110 சென்டிமீட்டர். அப்போ இந்த ரெண்டையும் கூட்டியாச்சுன்னா 110 + 30 சென்டிமீட்டர் அப்படிங்கிறப்போ வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ஷட்டில் வந்துடும். லூம் ஸ்பீடு 200 பிக்ஸ் பர் மினிட். ஷட்டில் என்டர்ஸ் த ஷெட் வந்து 110 டிகிரி. ஷட்டில் லீவ்ஸ் த ஷெட் வந்து 220 டிகிரி. அப்போ ஷட்டிலுடைய ட்ராவல் பீரியட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 220லேருந்து 110 கழிச்சாச்சுன்னா 110 டிகிரியில் அந்த ஷட்டில் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதிலேருந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ஷட்டில் வந்து 110 + 30 = 140 சென்டிமீட்டர். இதை மீட்டரை மாற்றுறதுக்கு 100ஆல் வகுத்துட்டோம்னாக்க 1.4 மீட்டர் அப்படின்னு கிடச்சிரும்.
அடுத்தது லூமுடைய ஸ்பீடு ஏற்கனவே போன ப்ராப்ளத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸில் வரணும். அதாவது லூம் ஸ்பீடிலேருந்து ஒரு பிக்குக்கு ஒன்றான டைமை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ லூம் ஸ்பீடுங்கிறப்ப 200 பிக்ஸ் பெர் மினிட், அதாவது 200 பிக்கில் அப்படிங்கிறப்ப அதுக்கு 1 மினிட் ஆகுது. 200 பிக் அப்படிங்கிறது 1 மினிட் ஆகுது. நம்ம வந்து ஒரு பிக்குக்கு உண்டான டைம் கண்டுபிடிக்கணும். அப்போ டைம் டேக்கன் டு இன்சர்ட் 200 பிக்ஸ் வந்து 1 மினிட். 200 பிக்குக்கு 1 மினிட் ஆகுது. இன்ட்டு 1 பிக் அப்படிங்கிறப்ப வந்து அது ரொம்ப ஃப்ராக்ஷனாக இருக்கனால 60 செகண்டில் எவ்வளவு பிக்கு நடக்குது, எவ்வளவு டைம் ஆகுது. 200 பிக்குக்கு 1 மினிட். அப்போ அதை 60ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா டைம் டேக்கன் இன் செகண்ட்ஸில் கிடைக்கும். ஒரு பிக்குக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்டு 60ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா செகண்ட்ஸில் கிடச்சிரும். ஸோ 60/200ங்கிறப்ப 0.3 செகண்ட். இப்போ பிக்கு நடைபெறுவதற்கு உண்டான டைம், அதாவது ஒரு பிக்கு நடைபெறுவதற்கு உண்டான டைம் 0.3 செகண்ட் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி லூமுடைய ஒரு சைக்கிளில் ஷெட்டிங், பிக்கிங், பீட்டப் 3மே நடந்து முடியுது. இதுக்கு தான் 0.3 செகண்ட். அங்கே கொடுத்துருக்கிறது ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அப்போ 360 டிகிரி ரொட்டேஷன் ஆகணும்னா 0.3 செகண்டு. நம்ம 110 டிகிரிக்கு தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஷெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறது 110 டிகிரியில், வெளியில் வர்றது 220 டிகிரியில். அப்போ 110 டிகிரி மட்டும்தான் ஷட்டில் வந்து ட்ராவல் ஆகுது. அப்போ 110 டிகிரிக்கு எவ்வளோ கண்டுபிடிக்கணும்னா 360 டிகிரிக்கு 0.3 செகண்ட் இன்ட்டு 110 டிகிரிக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா இட் இஸ் 0.9167 செகண்டு. அடுத்தது ஏற்கனவே தெரியும், வெலாசிட்டி ஆஃப் ஷட்டில் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ஷட்டில் ஃப்ரம் ஒன் எண்ட் டு அதர் எண்ட் டிவைடட் பை டைம் டேக்கன். ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு 1.4 மீட்டர், டைம் டேக்கன் வந்து 0.09167. இதாவது வகுத்துட்டோம்னா வெலாசிட்டி ஆஃப் ஷட்டில் 15.27 மீட்டர் பர் செகண்டு. ஆக இந்த வீடியோவில் யூனிட் 3ல் உள்ள 2 கால்குலேஷனும் நம்ம பார்த்துருக்கோம்.